ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் மோட்டர் வந்து போயிருக்கு. ஸோ நம்ம ஃபேன் மோட்டர் வந்து மாற்றணும். ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து ஸ்பேர் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃபேன் மோட்டர் நம்ம தனியாக கைட்டி எடுக்கணும்னா இதுமாதிரி போல்ட் நட் வந்து 3 இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி 2 இது ரிமூவ் பண்ணியாச்சு. இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ரிமூவ் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்துடலாம். ஃபேன் மோட்டர் செட்டாக வரும். அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிற போல்ட் நட் வந்து ரிமூவ் பண்ணணும். இந்த லீஃபை ரிமூவ் பண்ணால் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மோல்டு நட்டை 3த்தையுமே நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதை செட்டை தூக்குனா அப்படியே ஃபேன் மோட்டர் வந்துடும். ஃபேன் பிளேடு வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணோம். உடஞ்சிதுன்னா புது பிளேடு தான் நம்ம போடணும். பிளேடோட காஸ்ட்டும் நமக்கு வந்து அதிகம். எல்லாமே தனித்தனியாக எடுத்தாச்சு. இது இப்போ நம்ம லீஃபை கைட்டணும். இப்போ நம்ம லீஃபை கைட்டுறதா இருந்தால் இந்த த்ரெட்டை வந்து நம்ம லூஸ் பண்ணணும். கைட்டினா தான் லீஃபை கைட்ட முடியுமே. WD-40 ஃபஸ்ட்டு நம்ம அடிக்கணும். அடித்தா தான் நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குமே. ஏன்னா ரஸ்ட்டு வந்து நிறைய ஃபார்ம் ஆகிருக்குது. WD-40 ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம கைட்டிடலாம். இது என்னவோ அந்த சைஸ் ஸ்பேனர் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ ஸ்பேனர் வந்து வெளியே வந்து ஒர்க்குக்கு போயிருக்கிறதால வந்து நான் அட்ஜஸ்டபிள் யூஸ் பண்ணுறேன். எதை யூஸ் பண்ணி வேணால் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்பேனர்னால் வந்து ஸ்லிப் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். அது ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்ப்ரே அடிக்கணும். WD-40 கொஞ்சோண்டு அடிச்சிருக்கு. நம்ம இது கொஞ்சம் நேரம் ஊறிடுச்சுன்னா மறுபடியும் இந்த லீஃபை நம்ம கைட்டுறதுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். ரஸ்ட்டு அதிகமாக ஃபார்ம் ஆகுதுன்னா லீஃப் எடுக்க முடியாது. அந்த ரஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம WD-40 வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கு. இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு போல்ட் நட் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த சைடில் இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணணும். நெட்டு இது உள்ளே போய் மாட்டி 2 ரிமூவ் பண்ணியாச்சு. அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது, இந்த சைடில் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்குது. மொத்தம் வந்து 5 போல்ட் நட் இருக்குது. அதெல்லாம் ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் இந்த பேஸை வந்து நம்ம தனியாக எடுக்க முடியுமே. தனியாக எடுத்தால் தான் மோட்டரும் ஃபேன் லீஃபும் செட்டாக சேர்ந்து வரும். நம்ம WD-40 அடித்து வந்து 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஃபேன் மோட்டர் வந்து லைட்டாக அப்படி நம்ம செல்ஃப் ரெக்கார்ட் பண்ணுறதுல கரெக்டாக எடுக்க முடியல. கொஞ்சம் லைட்டாக ஃபோர்ஸ் கொடுத்து ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்ம ஃபேன் மோட்டர் இது சேஃபாக நம்ம கைட்டியாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ரஸ்ட்டு வந்து இந்த சைடில் வந்து எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகிருந்ததுன்னா உங்களால் வந்து ரிமூவே பண்ண முடியாது. இது வந்து பேரிங்கே வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. இந்த பேரிங்கையும் சேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த ஃபேன் மோட்டர் இந்த பேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஸ்டார் கொடுத்துருக்காங்க, அதை ரிமூவ் பண்ணணும். அதை கரெக்டான ஸ்லிப் ஆகக்கூடாது. அது ஸ்லிப் ஆச்சுன்னா வந்து த்ரெட்டு போயிடும். அது அதனால் கரெக்டான ஸ்டார் இது யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதை நம்ம தனியாக கைட்டியாச்சு. எர்த்து மட்டும் இருக்குது, எர்த்தை ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த பேஸ்லேருந்து நம்ம எடுத்தாச்சு தனியாக.
இப்போ நம்ம வந்து இது ரிமூவ் பண்ணுறதா இந்த இடத்துல வந்து பேரிங் வந்து இது உள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து ஃபுல்லாக பாருங்கள் ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம நல்லா எமரி போட்டுட்டு நம்ம இதெல்லாம் கரெக்டாக கட்டிட்டு பேரிங்கை ரிமூவ் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே தனி செட்டாக கட்டியாச்சு. ஸோ இந்த ஷாஃப்ட்டில் கொஞ்சம் நம்ம WD-40 அடிச்சுட்டா நம்ம வந்து எமரி போடுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருந்தது. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக எமரி போட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம் அதை. ஸோ இது ரிமூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃப்ளாட் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணாலே வந்து இது தனியாக வரும். அது இது வந்து என்ன கட்டுறோமோ அந்த ஓரிங்கும் அதெல்லாம் ஃபுல்லாக வெளியே போட்டோம்னா இப்போ நம்ம இங்கேயும் வந்து நம்ம எமரி போட வேண்டியிருக்கு. இங்கேயும் வந்து ரஸ்ட் இருக்குது. இது உள்ள வந்து இருக்கு. எல்லாமே அது உள்ள மிஸ் ஆகிடக்கூடாது. எல்லாமே அப்படியே இருக்குது. இது செட்டாக வந்து நம்ம எடுத்து வரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம இதில் வந்து பேரிங் பார்த்திங்கன்னா ரொட்டேட்டே ஆகலை. ஃப்ரண்ட் பேரிங் இது. பின்னாடி இருக்க பேரிங் வந்து ரொட்டேட் ஆகுது. பட் இருந்தாலும் அது டைட்டாக இருக்குது. அதை நம்ம மாற்றிடணும். அது ஃப்ரீயாக மூவ் ஆகணும். சரி, ஓகே. இப்போ நம்ம பேரிங் எப்படி ரிமூவ் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ரோட்டர் வந்து அடிப்படாத அளவுக்கு கீழே வந்து நம்ம வந்து சாஃப்டான கிளாத் போட்டிருக்கு. பேரிங் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து புல்லர் வேணும். அப்புறம் அட்ஜஸ்டபிள். ஸோ பேரிங்கில் வந்து புல்லரை போட்டு வந்து லாக் பண்ணியிருக்குது. எல்லாமே ப்ராப்பராக லாக் ஆகிருக்கு தான் பார்க்கணும். இல்லைனா வந்து ஸ்லிப் ஆகிடும். இந்த 3 கோருமே வந்து 3 லெக்கும் வந்து இதில் வந்து லாக் ஆகிருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம அட்ஜஸ்டபிள் வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணாலே போதும். அது செல்ஃப் ரெக்கார்ட் பண்ணுறதுல கரெக்டாக எடுக்க முடியல. பேரிங் வந்து லூஸாக தான் இருக்குங்க பாருங்க. அந்த இடத்துல வந்து பிடிக்கணும். நம்ம முட்டியை வச்சு நான் பண்ணிக்கிறேன். பிடிச்சா வந்துடும். சரி, நான் கீழ் பேரிங் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக இது வயசு இருக்குது. வயசில் போட்டு காட்டுறேன். ரிமூவ் பண்ணியாச்சு. நம்ம எமரி போடலன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். பேரிங்கோட சைஸ் வந்து நம்ம பார்க்கணும். அது இதுலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்பர் வந்து சரியாக தெரியல. பட் ஆல்ரெடி நம்ம வந்து இதை வந்து நிறையா இதில் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறதுல 6002 இது தெரியுது. 6002 ஆல்ரெடி இது நிறையா பேரிங் ரிமூவ் பண்ணியிருக்கிறதுல நமக்கு வந்து ஞாபகம் இருக்குது. இதே நம்பர். இப்போ நம்ம பின்னாடி இருக்க பேரிங்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ நான் வயசில் போட்டு டைட் வச்சுருக்கிறேன்னா அப்போ தான் வந்து நமக்கு வந்து கைட்டுறது வந்து ஃபுல்லாக காட்ட முடியும். ஏன்னா ஃப்ரண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணது வந்து நமக்கு வந்து பிடிக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் வீடியோவில் வந்து காட்ட முடியல. அது பாருங்கள், இது ஃபுல்லாக போட்டு டைட் வச்சுருக்கேன். ஷாஃப்ட் வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது. நீங்கள் வந்து கிளாத் மாரி எதுனா சுற்றிக்கணும். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் நான் இதை போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து பிடிக்கணும். இந்த இடத்துல வந்து இந்த புல்லர் வந்து சுத்தாத அளவுக்கு நம்ம பிடிச்சிட்டிங்கன்னா பேரிங் வந்து உங்களுக்கு வந்து மேலே வந்துடும். அது இந்த இடத்துல வந்து கையில் ஒரு ஆள் அதை நம்ம கையில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதால அது வந்து கரெக்டாக காட்ட முடியல. அது ஒரு கையில் இதை பிடிச்சிக்கிட்டு மேலே நம்ம அட்ஜஸ்டபிள் சுற்ற பார்த்தீங்கன்னா இந்த பேரிங் வந்து அப்படியே மேலே வந்துக்கிட்டே வரும். இப்போ பாருங்கள், ஒரு 2 சுற்று தான் சுற்றி இருக்கிற மேலே வந்துடுச்சு. ஸோ இன்னும் 2 சுற்று சுற்றுனா ஃபுல்லாக பேரிங் வந்து ரிமூவ் ஆகிடும். அது ஸோ இப்போ நம்ம பேரிங்கை ரிமூவ் பண்ணியாச்சு. இதோட சைஸ் இந்த போட்டிருக்க 6202. இது 2 பேரிங்குமே வந்து சைஸ் மாறுது. ஃப்ரண்ட்டில் வந்து பேரிங் வந்து சின்னதாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கிறது வந்து பின்னாடி இங்கே இருக்கிறது வந்து பேரிங் வந்து பெரிய பேரிங். இது உங்களுக்கு வந்து சைஸ் பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வருது சைஸு.
ஸோ என்ன பேரிங் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ எல்லாமே நம்ம எழுதி வச்சாச்சு. இது வந்து பேக் சைடு பேரிங்கு, இது வந்து ஃப்ரண்ட் சைடு பேரிங்கு. இப்போ நம்ம அதில் வந்து கைட்டில் வந்து போல்டு நட்டு சின்ன சின்ன ஸ்க்ரூஸ் எல்லாமே வந்து மிஸ் ஆகிடும். அதனால் எல்லாமே வந்து தனியாக வந்து கவரில் போட்டு வச்சுருக்குது, மிஸ் ஆகாத அளவுக்கு. ஸோ இப்போ நமக்கு வந்து பேரிங் வந்து நம்ம ஆர்டர் போட்டிருக்கு. பேரிங் வந்த பிறகு இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஃபேன் மோட்டர் வந்து எல்லாமே ரெடி ஆகிடும். இந்த ஃபேன் மோட்டருக்கு கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 5 MFD, ஆம்ஸ் 1.1. சின்ன எதனா ஒரு ஸ்க்ரூ மிஸ் ஆனால் கூட திரும்பி நமக்கு வந்து யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து எங்கிட்ட வந்து இந்த பேக் சைடு வந்து பேரிங் இருக்குது. அதோட சைஸ் பார்த்திங்கன்னா 6202. இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 6202. இதை மட்டும் நான் இப்போ போடுறேன். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். வந்த உடனே நம்ம அதை ஃப்ரண்ட்டில் போட்டுடலாம். ஒன்ஸ் வந்து நம்ம பேரிங் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஷாஃப்ட்டில் வந்து க்ளீனாக இருக்குதா சொல்லி பார்த்துக்கணும். ரஸ்ட்டு எதுவுமே இல்லை, நல்லா க்ளீனாக தான் இருக்குது. இருந்துன்னா நம்ம வந்து ரஸ்ட்டு கொஞ்சம் இருந்ததுன்னா உள்ளே போகிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாமே நம்ம கிளியர் பண்ணி தான் இருக்குது. இப்போ பேக் சைடு பேரிங் மட்டும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது சொல்லிட்டு நான் காட்டுறேன். இதில் வச்சாச்சு. இதில் வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு 9 நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த கையிலேயே பிடிச்சி பார்த்தோன்னா வீடியோ வந்து செல்ஃப் ரெக்கார்ட் வந்து பண்ண முடியாதுன்றதுக்காக தான் தனியாக கேமரா வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணுறது. அது சும்மா சாதாரண ஒரு பைப்பு தான், அது பிளாஸ்டிக் பைப்பு. மேலே வந்து ஒரு அடி. இப்போ பேரிங் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஈஸி தான், ஒரு 2 அடி தான். அது கரெக்டான நம்ம பொசிஷனில் வச்சு நம்ம அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பேரிங் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதேமாரி தான் வந்து ஃப்ரண்ட்டுக்கு இது நம்ம சும்மா இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு யாருன்னா ஒரு ஆள் இந்த பேரிங் உள்ளே வச்சுட்டு நம்ம அடித்தாலே போதும், இறங்கிடாது. இந்த இடம் நல்லா ஃப்ரீயாக இருக்கணும். அது ஃப்ரண்ட்டில் இல்லைன்னா கொஞ்சம் இறங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம நிறையா வாட்டி அடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நம்ம இந்த இடத்துல வந்து கரெக்டான பாயிண்டில் வச்சு அடிக்கணும். நம்ம கொஞ்சம் அடித்தாலும் வந்து இந்த இடம் வந்து நசுங்கிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து சவுண்டு கேட்கும். அது ஏன்னா பேரிங்கில் போய் டச் ஆகும்ல. அது இப்போ பாருங்கள் எதுவுமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.